الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر والشفع والوتر، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام العمل صالح فيهن أحب إلى الله من هذه الأيام. قالوا: ولا الجهاد يا رسول الله؟ قال: ولا الجهاد في سبيل الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகு. அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அப்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நபரைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய பேரருளால் இஸ்லாமிய ஆண்டினுடைய கணக்கில் கடைசி மாதம் 12வது மாதம் துல்ஹஜ் மாதம் என்ற பெயர். அந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைய மாலை அநேகமாக பிறை தெரிவதற்கான வாய்ப்புள்ள நிலையில் இந்த வாரம் நமக்கு வருஷத்தின் கடைசி மாதத்தின் முதல் வாரமாகும். முஹர்ரமிலே தொடங்குகிறது இஸ்லாமிய ஆண்டு, துல்ஹஜ்ஜிலே முடிவடைகிறது. எல்லாம் வல்ல இறைவன் துல்ஹஜ், இந்த பிறை பிறக்கிற 10 நாட்களையும் வருஷத்தில் அவனால் சிறப்பாக்கி வைக்கப்பட்ட மகத்தான நாட்களுக்குள் இறைவன் இந்த நாட்களை வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்புள்ள காலத்தில் இருந்தே 4 மாதங்கள் மிகவும் மகத்துவத்திற்குரியவை. 4 மாதங்கள் போர் விளக்கம் செய்யப்பட்டவை. அந்த மாதங்களில் போர் செய்ய மாட்டார்கள். அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்கு மிக அதிகமாக அவர்கள் தேர்வு செய்த அந்த 4 மாதங்களிலும் ரஜப், துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 4லும் சிறப்பு என்கிற ஒரு மகத்துவம் இப்போது நாம் அடைய இருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு உண்டு. போர் விளக்கு செய்யப்பட்ட மாதம், உலக முஸ்லிம்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிற மாதம், உலக முஸ்லிம்கள் குர்பானியை நிறைவேற்றுகிற மாதம், உலக முஸ்லிம்கள் எல்லாம் தியாக சிந்தனைகளோடு எதிர்நோக்குகிற மாதம் என்றெல்லாம் ஏராளமான சிறப்புகள் நாம் இன்றைக்கு சந்திக்கிற இந்த மாதத்திற்கும் இதன் ஆரம்ப 10 நாட்களுக்கும் உண்டு. நாம் அறிந்திருக்கலாம், முத்தான 3 10 நாட்கள் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வணக்க வழிபாடுகளுக்கு என்று வழங்கி இருக்கிற பெரும் அருட்கொடை. ரமலானுடைய கடைசி 10, இப்போது நாம் அடைந்திருக்கிற துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10, அடுத்த மாதமான முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10, இந்த 3 முத்தான 10கள் ரமலானுடைய அந்த கடைசி 10 முடிகிற போது ஈதுல் ஃபித்ர் பெருநாளை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த 10 நாட்கள் முடிகிற போது பக்ரீத் என்கிற பெருநாளை தந்திருக்கிறார். முஹர்ரமினுடைய 10 நாட்கள் முடிவடைகிற போது ஆஷூரா என்கிற திருநாளை தந்திருக்கிறார்.
வருஷத்தினுடைய மகத்தான 3 பெருநாட்கள் மிக அற்புதமாக இந்த 10களுக்கு பின்னாலே வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பெருநாளை சந்திப்பதற்கு முன் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியமான 10 நாட்கள் இப்போது நாம் அடுத்து அடையவிருக்கிற 10 நாட்கள். காலங்களில் சில காலத்தை சிலவற்றை மேம்படுத்துபவன் அவன், இடங்களில் சிலவற்றை விட மேம்படுத்துபவன் அவன். எல்லா சிறப்புகளையும் சில பொருட்களுக்கு தருவதை தன் உரிமையாக வைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் காலங்களில் ஜும்மாவை மேம்படுத்தினான், ரமலானை மேம்படுத்தினான். அந்த அடிப்படையில் இந்த 10 நாளையும் மேம்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சய்யிதுல் அய்யாமி யௌமுல் ஜும்ஆ, நாட்களுக்கெல்லாம் தலைவர் ஜும்மாவுடைய நாள். திருக்குர்ஆன் இறக்குவதற்கு அவன் தேர்வு செய்த ரமலான் மாதம். இதுவெல்லாம் மாதங்களில் சில மாதம், வாரத்திலே சில நாட்கள், வருஷத்திலே சில இரவுகள் என்றெல்லாம் பல காலங்களை இறைவன் மேம்படுத்தி வைத்திருப்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதுபோலத்தான் உலகத்தில் சில இடங்கள், எல்லா இடங்களும் ஒன்று போல் அல்ல. அல் மசாஜிது ஸலாஸா, அல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி என்று சில இடங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களை விட குறிப்பாக ஹஜ்ஜுக்கு போகிற போது ஒரு ஹாஜி அவன் புறப்பட்டு சென்றடைகின்ற அத்தனை இடங்களும் உலகத்தின் எல்லா இடங்களை விட பாக்கியத்திற்குரியவை அல்லவா? சிலவற்றை இறைவன் மேம்படுத்தி அப்படி வைக்கிறார். இவைகளெல்லாம் இஸ்லாமிய சின்னங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, யார் அல்லாஹ்வினுடைய புனித சின்னங்களுக்கு மதிப்பு தருவார்களோ அது உள்ளத்தின் தக்வாவை சார்ந்தது. யார் அல்லாஹ்வின் புனித சின்னங்களுக்கு கண்ணியப்படுத்துவார்களோ அது அல்லாஹ்வினிடத்திலே உள்ளத்தினுடைய தக்வாவை சார்ந்தது. ஷஆயிர் என்கிற அரபி வார்த்தைக்கு புனித சின்னங்கள் என்று பொருள். ஒரு அதிர்ஷ்டமாக அல்லது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடாக திருக்குர்ஆனில் புனித சின்னங்கள் என்று குறிக்கிற ஷஆயிர் என்கிற வார்த்தை 5 இடங்களில் குர்ஆனில் வருகிறது. 5ம் ஹஜ்ஜினுடைய காட்சிகளுக்குள்ளேயே வருகிறது. 5ம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய அமல்களுக்குள்ளேயே வருகிறது என்பதால் இந்த மாதம் ஷஆயிருல்லாவிலே சேர்ந்தது. அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட புனித சின்னங்களில் இந்த சின்னம். பாங்கு ஒரு இஸ்லாமிய சின்னம், கத்னா செய்யுதல் ஒரு இஸ்லாமிய சின்னம், தாடி ஒரு இஸ்லாமிய சின்னம், அமர்ந்து சிறுநீர் கழித்தல் ஒரு இஸ்லாமிய சின்னம், தினந்தோறும் தொழப்படுகிற 5 வேளை தொழுகை இஸ்லாமிய சின்னம், ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்பு இஸ்லாமிய சின்னம். அந்த வரிசையில் உலகம் சங்கமிக்கின்ற ஹஜ்ஜும் ஹஜ் சார்ந்த செயல்பாடுகளும் இஸ்லாமிய சின்னம். இந்த வரிசையில் புனிதமான நினைவு சின்னமாக போற்றி பாதுகாக்கப்படுகிற ஒரு பெரும் பாக்கியத்தை, பேற்றை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற இந்த துவக்கமான 10 நாட்களுக்கென்று இறைவன் வழங்கி இருக்கிறார். இந்த 10 நாட்களை குறித்து நபிமார்களிடத்திலேயும் நல்லோர்களிடத்திலேயும் என்னவெல்லாம் ஏற்பாடுகள் இருந்தது, சிறப்புகள் சொன்னார்கள் என்பதையெல்லாம் நாம் இந்த முதல் வாரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம். அல்லாஹ்விடத்தில் இந்த நாட்களில், இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் அமல் செய்வது போல் எந்த அமலும், சாலிஹான் அமல் இப்போது செய்தால் வேறு எந்த அமலும் எப்போதும் சிறப்பிற்குரியதல்ல. சந்தேகம் கேட்பார்கள் சஹாபாக்கள், வலல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இறைவன் பாதையிலே செய்யப்படுகிற புனிதம் போல் வீடு மனைவிகளை விட்டுவிட்டு தன் உயிர் துறப்பதற்கென்று அவன் மேற்கொள்ளுகிற அந்த பயணம் ஜிஹாதை விடவும் இந்த நாட்கள் சிறப்பானவையா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ். அநேகமாக உலகத்தில் ஜிஹாதை விடவும் மேம்படுத்தி கூறப்பட்ட ஒரு சில இபாதத்துகளில் முக்கியமான இபாதத்து அடுத்து வரும் இந்த 10 நாட்கள். 10 நாட்களும் புனிதமானவை. பெரும்பாலும் பக்ரீத் பிறை பிறந்து 10 நாட்கள் என்றாலே குர்பானி மாத்திரம் பிரதான அமல் என்று நினைக்கிறோம். இல்லை, 10 நாட்களும் பாக்கியமானவை. 10 நாட்களும் துஆவிற்குரியவை. 10 நாட்களும் இறைவனின் ரஹ்மத்துகள் பூமிக்கு இறங்கக்கூடியவை. எத்தனையோ காலங்களை சிறப்பென்று விளங்கி வைத்திருக்கிற சமுதாயம் இந்த நாட்களில் குர்பானியை மாத்திரமே
ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நின்று கொண்டு அதை மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய நாட்களாக மாற்றுகிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன, இந்த 10 நாட்களில் செய்யப்படுகிற சாலிகான எல்லா அமலும், தான தர்மமாகட்டும், குர்ஆன் திலாவத்தாகட்டும், zikr ஆகட்டும், நோன்பாகட்டும், இந்த 10 நாட்களில் செய்யப்படுகிற எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே மிகுந்த பாக்கியத்திற்குரியவை. நபி தோழர் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவர் சொல்லுவார்கள், இந்த 10 நாட்களிலே மாத்திரம் அவர்களை சந்திக்க முடியாது, வணக்க வழிபாட்டிலே இருப்பார்கள். இந்த உம்மத்திற்கு அவர்கள் சொல்லி தருகிற செய்தி, இதா தகல அஷ்ரு தில் ஹிஜ்ஜா ஃபலா துத்ஃபிஉ சுரூஜக்கும், துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாள் வந்துவிட்டால் உங்கள் வீடுகளின் விளக்குகளை அணைக்காதீர்கள். பொருள் என்னவென்றால் இரவெல்லாம் வணங்குங்கள் என்று பொருள். இருட்டாக்கிவிட்டு தூங்க முற்படுவதல்ல இந்த 10 இரவும். 10வது நாள் மாத்திரம் அல்ல சிறப்பிற்குரிய நாள், அல்லது 9வது நாள் அரஃபா நாள் மாத்திரம் அல்ல சிறப்பிற்குரிய நாள். பிறை 1 முதல் 10 வரை செய்து கொண்டிருக்கிற வணக்கத்தில் ஏதாவது கொஞ்சத்தை நாம் உபரியாக செய்ய வேண்டும். ஏதேனும் ஒரு வணக்க வழிபாட்டில், அது இரவு தொழுகைகளோ, ஓதுகிற தஸ்பீஹ்களோ, நாம் எடுக்கிற திக்ர்களோ, அல்லது ஜமாத்துகளின் மீது காட்டுகிற பேடுகளோ, மொத்தத்தில் இந்த 10 நாட்கள் நம்முடைய வணக்க வழிபாடுகள் கூட்டப்படுவதற்கு காரணமாக வேண்டும் என்பதைத்தான் சிலேடை வார்த்தையில் உங்கள் விளக்குகளை அணைக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பிரம்மாண்டமான பொருட்களின் மீது சத்தியம் செய்கிற இறைவன் வலையாலின் அஷ்ர் என்று சொல்லி இந்த 10 நாட்கள் மீது சத்தியம் செய்கிறார். 10 நாள் என்றால் இங்கெல்லாம் ஒத்தப்பட ரெட்டப்படை எல்லாம் கிடையாது. இரட்டைப்படை ஒற்றைப்படை எதுவானாலும் 10 நாட்களும் சிறப்பிற்குரியவை. சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். முஃபஸ்ஸிரீன்களில் அதிகமான பேர் வலையாலின் அஷ்ர் என்பதற்கு, குறிப்பாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹா அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்பார்கள். தஃசீர்களில் நிறைய பார்க்கிறோம். தூர்மலை அடிவாரத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு தௌராத் தருகிறேன் என்று வாக்களிக்கிறான் அல்லாஹ். தௌராத்தை பெறுவதற்கு புறப்படுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நாள் நோன்பு இருந்தது நமக்கு தெரியும். 30 நாள் நோன்பை முடித்துவிட்டு அல்லாஹுவை சந்திக்கிற ஆவல், அவனோடு பேசுகிற பேரவா, இதுவெல்லாம் சேர்ந்து வாயையெல்லாம் நன்கு துளைக்கிவிட்டு சில கவனங்கள் சாப்பிட்டு விட்டு தூர்மலை அடிவாரத்திற்கு வருகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பாளியின் வாய் வாடை அல்லாஹுவிடத்தில் கஸ்தூரியை விட சிறந்ததல்லவா, போய் இன்னமும் 10 நோன்பு வைத்து விட்டு நோன்பு வைத்த வாயோடு வாருங்கள். மேலும் ஒரு 10 நாட்கள் சேர்த்து 40 நாள் பூர்த்தியாகி 40வது நாள் நிற்கிற போது தூர்மலையில இருந்து எல்லாம் வல்ல இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு பேசுகிறான். தௌராத்தின் பலகைகளை அருட்கொடையாய் பூமிக்கு அளிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நோன்பிருந்த நாட்களில் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் அடங்கும். ஒரு நபிக்கு அந்த நபியிடம் பேசுவதற்கு அல்லது அந்த நபிக்கு வேதத்தை தருவதற்கு ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிற நாட்கள் தான் நாம் இப்போது சந்திக்க இருக்கிற இந்த நாட்கள். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹ் என்று தொடங்குகிற நபிமொழி, ஸஹீஹுல் புகாரியினுடைய நபிமொழியை விளக்க வருகின்ற புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த துல்ஹஜ் 10 நாட்களுக்கான சிறப்புகளை வரிசைப்படுத்துவார்கள். அதுல முக்கியமான ஒரு சிறப்பு சொல்லுகிறார்கள். மார்க்கத்தின் எல்லா கடமைகளையும் செய்ய முடியும் என்று உள்ளது இந்த 10 நாட்கள் மட்டும்தான். ரம்ஜானில குர்பானி கொடுக்க முடியாது, ரபியுல் அவ்வலிலே ஹஜ் செய்ய முடியாது. நீங்கள் வேறு மாதங்களில் தொழுகலாம், வேறு மாதங்களில் நோன்பு வைக்கலாம், ஹஜ் செய்ய முடியாது அல்லவா, குர்பானி கொடுக்க முடியாது அல்லவா. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்று சொல்லுகிற 5 கடமைகளையும் ஒரு மனிதன் செய்ய முடியும் என்கிற இடம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இதுல எல்லாம் முடியும். அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரை இந்த 10 நாட்கள் சொல்லட்டும், அவன் கலிமா கண்ணியத்தோடு அரங்கேறிவிடும். நிறைய தொழுகட்டும், நோன்பு வைக்கட்டும்,
அது அரபாவுடைய நோன்பாக இருந்தாலும் நோன்பு உள்ளே வந்து விடுகிறது. ஹஜ் இந்த மாசத்திலே வந்து விடுகிறது. பொருளாதார வணக்கங்களில் மிகவும் சிறப்பான குர்பானி இதற்குள்ளே வந்து விடுகிறது. எல்லா வணக்கங்களும் சேர்ந்து கொள்ளுவதால் இந்த 10 நாட்களுக்கு இந்த சிறப்பு என்று எழுதுவார்கள் சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர் அவர்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மனைவியாய் வாழுகிற பாக்கியம் பெற்ற நம்முடைய தாய் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், பல நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களிலும் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். 9வது நாள் மட்டுமல்ல, அரபாவுடைய நாள் மட்டுமல்ல, 10 நாட்களிலும் அதிகம் வைப்பார்கள். சில நேரம் வைக்காமலும் இருந்த காரணத்தால் ஆயிஷா அம்மா அந்த வைக்காமல் இருந்த நாட்களை பார்த்த காரணத்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்று நான் பார்க்கவில்லை. ஹப்ஸா அம்மையாரின் அறிவிப்பும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் அறிவிப்பும் இரண்டையும் சேர்த்து அதற்கு விளக்கம் கொடுக்கின்ற அல்லமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள், நோன்பு வைத்த தினங்களை, இந்த 10 நாளும் அதிகம் நோன்பு வைத்த தினங்களை ஹப்ஸா பார்த்திருக்கிறார்கள். சில நேரம் நோன்பு வைக்காமலும் இருந்ததால் அந்த நாளை ஆயிஷா பார்த்திருக்கிறார்கள். இருவரின் அறிவிப்பிலும் எந்த முரண்பாடும் இல்லை என்று எழுதுவார்கள். நோன்பு வைப்பதற்கும் ஏற்ற இந்த 10 நாட்கள், தயவு செய்து அடுத்து வரும் 10 நாட்கள் குர்பானி என்று மாத்திரம் இபாதத்துகளை சுருக்கிவிட வேண்டாம். நிறைய நஃபில் தொழுகைகளுக்கு, நஃபில் நோன்புகளுக்கு, உபரி வணக்கங்களுக்கு, திக்ர்களுக்கு, இரவு தொழுகைகளுக்கு, நீண்ட நாள் உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கிற துஆக்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பதற்கு எல்லாவற்றிற்கும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் மகத்தானது. இதே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அவர்கள் இந்த நோன்புகளை விட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒன்று, முஹர்ரம் 10வது நாள் நோன்பு, சியாமு ஆஷூரா, வல் அஷ்ரு மின் தில்ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதம் இந்த 10 நாட்கள், வ தலாதத்து அய்யாமின் ஃபீ குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 3 நாட்கள் நோன்பு, வல் ரக்அத்தைனி கப்லல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துகள் 2 ரக்அத். இந்த 4ஐயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் விட்டதில்லை என்று அறிவிக்கிறார்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மிகுந்த முக்கியத்துவத்திற்குரிய அமல்களில் இந்த 10 நாட்களையும் இபாதத்துகளுக்காக பயன்படுத்துவது என்பது எவ்வளவு தூரம் சிறப்பு என்பதை தெரியலாம். ரசூலுல்லாஹ் வாயால் ஒரு நாள் அல்லது ஒரு மாசம் மதிப்பு செய்யப்படுகிறது என்றால் அதன் மரியாதையை நாம் உணர வேண்டும். குறிப்பாக அவர்களுடைய குத்பத்துல் வதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜின் போது ஆற்றிய உரையில் மக்கள்கிட்ட வந்து நின்ன உடனே உங்களுக்கெல்லாம் தெரியும், உலக பிரசித்தி பெற்ற அந்த இறுதி பேருரை, பெருமானாரின் பேருரை, அந்த பேருரையை தொடங்குவதற்கு முன் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, ஐயு யௌமிக்கும் ஹாதா, இது என்ன நாள்? வழக்கம் போல ஒழுக்கத்தின் உச்சத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். ஐயு ஷஹரின் ஹாதா, இது என்ன மாசம்? நாயகம் கேட்டார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். ஐயு பலதின் ஹாதா, இது என்ன ஊர்? அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். எல்லாம் சொன்னதற்கு பிறகு நாயகம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைஸ யௌமன் நஹர், இது பக்ரீத் அல்லவா? இது குர்பானி கொடுக்கிற நாள் அல்லவா? அலைஸ பிஷஹ்ரி தில்ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் மாதம் அல்லவா? அலைஸ பிமக்கா அல் முகர்ரமா, இது சங்கைக்குரிய மக்கா அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஐயும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், முஸ்லிம்களே, உங்களுக்கு இடையில் உங்களுடைய இரத்தம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மானம், மரியாதை, இதுவெல்லாம் உங்களுக்கு இடையிலே கடைசி வரை கண்ணியம் காக்கப்பட வேண்டும். எது மாதிரி காக்கப்பட வேண்டும் என்றால், கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ ஹுர்மதி ஷஹ்ரிக்கும் ஹாதா வ ஹுர்மதி பலதிக்கும் ஹாதா, நாட்களில் மாசங்களில் இந்த நாளுக்கு சிறப்பது இருப்பது போல் பக்ரீத்துக்கு, வ ஹுர்மதி ஷஹ்ரிக்கும் ஹாதா, மாதங்களில் இந்த துல்ஹஜ் மாதத்திற்கான மரியாதையை போல், உலகத்தின் நகரங்களில் மக்காவிற்கு மரியாதையை போல் உங்களுக்கு இடையிலே கண்ணியம் பேணப்படட்டும்.
பெருமானாரின் வாயால் துல்ஹஜ் மாதம் கண்ணியத்தோடு பேணப்பட வேண்டிய மாதம் என்பதை மிகவும் பிரசித்தியாக உலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவின் போது தெரியப்படுத்துகிறார்கள். இந்த மாதத்தில் எனவே முதல் பிறையில் தொடங்கி 10வது நாள் பக்ரீத் வரைக்குமே, ஏன் தக்பீர் முடிகின்ற அந்த 13வது நாள் மாலை வரைக்கும் மிகவும் புனிதப்படுத்தப்பட்ட நாட்கள். இதுல என்ன இபாதத்துகளை வேண்டுமானாலும் அவரவர் சக்திக்கு ஏற்றாற்போல் முடிந்த அளவு அமல் செய்ய வேண்டும். குர்பானி என்று வட்டப்படுத்தவில்லை நாயகம், ஹஜ் என்று சொல்லவில்லை. அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன, ஏதாவது சாலிகான அமல்கள் எது வேண்டுமானாலும், குர்பானி கொடுக்காதவர்களும் ஹஜ் செய்யாதவர்களும் எல்லாருக்கும் பொதுவான இந்த அமல்கள் இன்றைய மக்ரிபிலே நாம் பிறை பார்க்க போகிறோம். இன்றைக்கு சந்தேகத்துடைய நாள். ஒருவேளை பிறை தெரிகிற பட்சத்தில் இன்று மக்ரிபிலிருந்து தொடங்குகின்ற அடுத்து உள்ள 10 இரவும் ரொம்ப மகோன்னதமானவை, 10 பகலும் பாக்கியத்திற்குரியவை. எந்த நேரத்தில் என்ன துவா செய்யலாம் அல்லது என்ன அமல் செய்யலாம் என்பதை உங்களுடைய அவரவர்களின் வசதிகளுக்கு ஏற்ப முடிவு செய்யுங்கள். குர்பானி கடைசி அமல், அதற்கு முன்னாலே நிறைய அமல்கள் நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், துல்ஹஜ்ஜினுடைய பிறை பிறந்து விட்டால் அதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியார் அறிவிக்கிறார்கள், ஃபைதா உஹில்ல ஹிலாலு தில்ஹிஜ்ஜா, துல்ஹஜ்ஜினுடைய பிறையை பார்க்கப்பட்டு விட்டால் ஃபலா யஅஹுதன்ன மின் ஷஅரிஹி வலா மின் அஃபாரிஹி ஷையன், நகம் களைய வேண்டாம், ரோமங்கள் களைய வேண்டாம். சவரம் செய்வதோ அல்லது நகங்கள் வெட்டுவதோ இது போன்ற அமல்கள் துல்ஹஜ் பிறை பார்க்கப்பட்டு விட்டால் குர்பானி முடிக்கிறவரை வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அறிவிப்பை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மக்ரிபில் பிறை தெரியும் பட்சத்தில் அடுத்து வரும் 10 நாட்கள் குர்பானி கொடுப்பவர்கள் சவரம் செய்யாமலும் நகம் வெட்டாமலும் ரோமங்கள் களையாமலும் இருக்க வேண்டும். இது துல்ஹஜ் மாதத்திற்கென்று செய்யப்படுகிற மரியாதைகளில் ஒன்று. இதை மரியாதை என்று சொல்லுவதை விட இன்னொரு வார்த்தைகளில் இப்படி சொல்லலாம், இந்த மாதத்தில் நம்முடைய செயல்பாடு எல்லாமே பார்த்தால் ஹாஜியின் கோலத்தை நாம் தரிக்கிறோம். ஹாஜியை போல நாம் நம்மை உருவகப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஒரு ஹாஜி அங்கே இருப்பது போன்ற தோற்றத்தை உள்ளூரிலே இருந்தாலும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். அதனால் ஒரு ஹாஜி அங்கே குர்பானி கொடுக்கிற வரை அங்கே ஹாஜி தலைமுடி வெட்ட மாட்டார், சவரம் செய்ய மாட்டார், நகம் எடுக்க மாட்டார், அவர் இஹ்ராமிலே இருப்பார். நாமும் அதே போன்று உள்ளூரிலே இருந்தாலும் ஹாஜி போல இருக்கிறோம். ஒரு ஹாஜி பிறை 9வது நாளில் உலகத்தின் புகழ் பெற்ற அரபா மைதானத்திலே அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே கதறி அழுது வேண்டிய பாவ மன்னிப்பை ஹாஜி பெறுவார். நாம் இங்கே அந்த 9வது நாளில் நோன்பு நோற்று ஹாஜி அளவு இல்லை என்றாலும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நம் பக்கம் நாம் அந்த 9வது நாளிலே திருப்பிக் கொள்வோம். ஒரு ஹாஜி அங்கே இறைவனை பார்த்த மகிழ்ச்சியில் அல்லது ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் தந்ததற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு ஹஜ் கடமை முடிகிற தருவாயில் ஒரு ஹாஜி குர்பானி கொடுப்பார். நாம் ஹஜ்ஜுக்கு போகவில்லை என்றாலும் உள்ளூரிலேயே அந்த குர்பானியை கொடுப்போம். இப்படியே வரிசைப்படுத்தி இந்த மாதத்தின் நிறைய அமலை சொல்லலாம். அங்கே இருக்கிற ஹாஜியை போலவே ஹஜ்ஜுக்கு போகாதவர்களும் தோற்றம் தரிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களை அணுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் உலகத்திற்கு அவன் இறக்கி தருகின்ற ஏராளமான கைரு பரக்கத்துகள், அந்த பரக்கத்துகள் எல்லாம் வெறும் 9லும் 10லும் அல்ல, பிறை 1லே இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது. தக்பீர் முடிகிற வரைக்கும் இருக்கிறது. முயற்சி செய்வோம். இந்த 10 நாளைக்கு எல்லாம் வல்ல இறைவன் வழங்கி இருக்கிற எல்லாவித மகத்துவங்களையும் நன்மைகளையும் கைரு பரக்கத்துகளையும் பெற்றுக் கொள்ளுகின்ற மேன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.